வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் செயின் நாய்ஸுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஃப்ரண்ட் டீத்து எக்ஸல் கண்டக்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைக்கர்ஸ்க்கே பிடிக்காத ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா செயின் நாய்ஸ் தான். அதுக்காக எவ்வளவோ மெயின்டைன் பண்ணாலும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் டீத் வந்து தேஞ்சு போடுறது தான். காரணம்னா பேக் டீத் பெருசாக இருக்கும், தேயாத அந்த அளவுக்கு. ஃப்ரண்ட்டு சின்னதாக இருக்கிறதுனால ஓவர்லோடு வர்றதுனால சீக்கிரமாக தேஞ்சு போயிடுது. இதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காரணத்தினால தான் நம்ம வண்டியிலையும் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து செயின் கைடு இல்லை செயின் பஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து தேஞ்சு போகிறதுனாலையும் செயின் வந்து டேமேஜும் ஆகும், அதிகமாக பிரச்சனையும் வரும். ஆல்ரெடி ஆர்டிஆர் 200ல் இந்த செயின் பஃபர் செயின் கேடை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸல் கண்டக்டில் நம்ம ஃப்ரண்ட் டீத் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து செயின் கவரும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் கவரும் கழட்ட போகிறோம். ஸோ பேக்கில் வந்து போல்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை கலட்டி நம்ம வந்து என்ன பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் தான் தேஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தான் தேவைப்படும். வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக கழட்டிடலாம். அதாவது பிலோ 200 cc செயினை வந்து லிங்க் கொடுத்து கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் வீட்டிலேருந்தே சால்வ் பண்ணிக்கலாம். இதே ஹையர் சிசி பைக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு நீங்கள் நல்ல ஸ்ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஆர்டிஆர் 200ல் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபிட் பண்ணதும் இருக்குது, பஃபர் கைடு ஃபிக்ஸ் பண்ண வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், லிங்க் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் என்ன பிரச்சனைனா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த காரணத்தினாலேயும் வந்து அந்த சவுண்டு கேட்கும். இதை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அந்த சென்டர் ராடும் போயிடும். சென்டர் ராடு போயிடுச்சு அப்படின்னா பெரிய லெவலில் செலவு வச்சிரும். ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு எக்ஸல் கண்டக்டில் செயின் பஃபர் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. இது என்ன பிரச்சனை ஆகுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். செயின் லூஸாக அந்த பஃபர் மேலே அந்த ரப்பர் மேலே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் தேஞ்சோடனே ஃப்ரேமில் வந்து உரச ஆரம்பிச்சிடும். ஸோ செயின் வந்து ஹீட் ஆகி கட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. செயின் கொஞ்சம் லூஸ் ஆச்சுனாலே டைட் பண்ணிக்கங்க. அது மேலே ஓடுற அளவுக்கு மெயின்டைன் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ செயினை எப்படி கழட்டணுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஆல்ரெடி ஆர்டிஆர் 180ல் நம்ம செயினை கலட்டி ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மாற்றின வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சரியாக எடுக்க முடியலை வீடியோ, அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த எண்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இந்த விஷயத்தை மட்டும் அந்த வீடியோவில் பாருங்கள், தெளிவாக சொல்லுவேன். ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்ட்லையும் வச்சு கலட்டினீங்கன்னா தெளிவாக கழட்டிடும். ஏன்னா ஒத்த கையில் என்னால் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியலை. அந்த வீடியோ பாருங்கள், கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக செயினை கழட்டிட்டோம். அந்த லிங்க் எடுத்து தனியாக வச்சுக்கங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிடலாம், ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டயரை ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை தனியாக கழட்டி எடுத்துடலாம். ஹையர் சிசி பைக்குக்கு நீங்கள் நல்ல ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக லைஃப் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாகவே நீங்கள் தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே செயினை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை கழட்ட நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கழட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட்டம் இருக்குது. ஸோ நம்ம புதுசு போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆயிரும். சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ புதுசு போட்டதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் செயினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். சவுண்டுங்கிறது செயினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ புதுசு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வேலையும் பக்காவாக முடிஞ்சுது. ஃபைனலாக செயினுக்கு வந்து லூப் அடிச்சிடலாம். நீங்கள் பக்காவாக டைட் பண்ணி லூப் அடிச்சிங்கனாலே செயினோட நாய்ஸ் வந்து வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.